அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். 30/4/2024 அன்று ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து 13வது கொண்டை ஊசி வளைவில் திரும்புகின்ற பொழுது சுமார் 60 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து அதனால் அதில் பயணம் செய்த சுமார் 69 பேர் அடிபட்டிருக்கின்றார்கள். விபத்து நடந்த இடத்திலேயே 4 பேர் இறந்து விட்டார்கள். மீதமுள்ள 65 பேர் அரசு மோகன்குமார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். மற்ற 64 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தபோது வந்துள்ளார்கள். அதில் தற்போது 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் 4 பேர் ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப என்று மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் 2-3 நாட்களில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் உரிய முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவள் விரைவாக குணமடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசாங்கம் தான் அறிவிக்கணும். ஏற்கனவே நான் அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிட்டேன். விபத்தில் இறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 64 பேர் இதில் அடிபட்டிருக்கிறாங்க. பல பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் சிறு காயங்களுடன் வீடு திரும்பியிருக்கிறாங்க. இப்பொழுது மருத்துவமனையில் 9 பேர் தான் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், சிறுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும். ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள். அதுக்கு வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். அது ஒன்றுதான். ஏன்னா 69 பேர் நபர்கள் அதில் பயணம் செய்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக. ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அது விசாரணை தான், அதெல்லாம் தெரியும். ஆனால் போதிய பேருந்து வசதி இல்லை என்று மக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விபத்து நடந்த உடனேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்கள் அந்த விபத்து நடந்ததற்கு நேரடியாக சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார். அடுத்த நாள் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட அருமைச்சவர் இளங்கோவன் அவர்களும், அருமைச்சவர் மணி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர், சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, அந்த தொகுதி சட்டமன்றம் நேரடியாக அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் குறித்து சென்றிருக்கிறார்கள். நான் பல அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். சட்டமன்றத்தில் இதில் பேசினேன். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் 5000 புதிய பேருந்துகள் வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கலை. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கலை. 23-24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கினதான் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து தான் சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்தில் தான் இருக்குது, அங்கங்கே நிற்கிது. இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒரு பெண் பயணி இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க. அது கீழே இருக்கிற ஃபுட்பாடு கழுந்துட்டுது, கீழே இறங்கிட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸோட. நல்ல வேலைக்கு அந்த பஸ் நிறுத்தின காலத்தில் உயிர் பிழைச்சாங்க. இன்னொன்று, இந்த 2 நாளைக்கு முந்தி ஒரு கண்ட்ராக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்கார், பின் இருக்கையை கழுந்துட்டு போய் விழுந்துட்டுது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தம் அளிக்கிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க. புதிய பேருந்து வாங்குறோம் இது வரைக்கும் வாங்கவே இல்லை.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்துகள் புதிய நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அப்படி வாங்கின காலத்துல இப்போ இந்த பேருந்து இயங்கிட்டு இருக்குது. இவர்கள் எந்த புதிய பேருந்தும் வாங்கலை. இன்றைக்கு கூட செய்தித்தாளில் வந்திருக்குது, நான் பத்திரிகையில் படித்தேன். இன்னும் ஒரு 3000 பேருந்து புதுசாக வாங்கணும்னு சொல்கிறாங்க. வாங்கினா தான் நிஜம். ஆக இந்த பழைய பேருந்துகளை வச்சு இயக்கவே முடியாது. ஏன்னா அந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டது. அதுக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேரும் செய்யலை. ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஓட்டுநரும் பல முறை புகார் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு ஓட்டுநரை நேராக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட நிறுத்தி அங்கே இருக்கிற அந்த பேருந்தில் குறைபாடெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சீர் செய்வன. அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்தில் ஒழுகுது. இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்கப்படவில்லை. இது இந்த அரசாங்கத்தில் ஒரு கையிலாகாத அரசாங்கத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கூட செய்தித்தாளில் சென்னையில் மின்சார பேருந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெர்மன் நாட்டோர் ஒப்பந்தம் பண்ணுது. இவி ஒன்றும் வாங்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கிற காலத்தில் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் இந்த மின்சார பேருந்தே கிடைக்குது. அதுவும் இன்னும் 3 வருஷம் ஆகி போச்சு. அதை கூட முழுசாக வாங்கி இயக்க முடியல. சார், வழக்கமாக உங்களோட பயணத்திட்ட வெளிப்படையாக அறிவித்து இது உங்களோட வழக்கம். ஆனால் கடந்த 5 நாட்களாக ரகசிய பயணம் மேற்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது பர்சனல் ஆசை இல்லை அரசியல் ஏதாவது கலந்து? ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள ஒன்றும் போட மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டேங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க, துபாய் நாட்டுக்கு போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்க. நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இது என்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சு எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போகிறான்னு சொல்லிட்டு போக முடியும்? எல்லாம் கேவலமாக பத்திரிக்கையில் போடாதீங்க. அது தினகரன் பத்திரிக்கை இருக்குது பாரு, திமுக மறுபதிப்பாகி போச்சு. அசிங்கமாக இருக்குது. ஒருத்தருக்கு உங்களுக்கெல்லாம் உடல் சரியில்லைன்னு சொல்லிட்டே போகிறீங்க. ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதில் என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாதை வலிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசாக போடுறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிளில் போனால் முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனால் ஃபோட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவீங்க. ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போகிறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லலை. எப்போ போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டது. எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. இந்த ஊடகத்தில் பத்திரிகை வர செய்தி, இன்றைக்கு குடிதண்ணீர் இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை. இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க. ஆனால் இதையெல்லாம் பத்திரிகையில் கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க, ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க. பயம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பற்றி விமர்சனம் பண்ணீங்க, எங்கள் ஆட்சி பற்றி விமர்சனம் பண்ணீங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன், பத்திரிகை விற்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள், ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும். எதிர்க்கட்சிகள் நாங்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. அதே மட்டும் இல்லை, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது. அதோட நீங்க சொல்ற மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் நிலவுது. ஆனா அரசு கோதுமை பீர் மக்களுக்கு குடிமக்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமாக இருக்கு. அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்குது. அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்புக்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு தொடர்ந்து 1000 தடுப்பணை கட்டினாங்க. எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? இன்னைக்கு வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது. கோடை காலத்தில் இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம்.
இதனால் நாளுக்கு நாள் தண்ணீர் நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்தா இந்த 2 ஆண்டுக்கு முன்னுக்கு நல்லா மழை பொழிஞ்சுது. அப்போ எல்லாமே இந்த ஏரி குளத்தில் தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கோம். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் செய்யல, எந்த தடுப்பணையும் கட்டல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு 100 ஏரி திட்டம், நீரேற்றின் மூலமாக 4 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன். அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சி. 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் வேண்டுமென்ற அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு இன்னைக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போன ஆண்டுக்கு முந்தி தாண்டு உபரி நீர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடலில் கலந்தது. இந்த ஒரு 20% தான் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த நீரேற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்பி இருந்தா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கின்ற விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும். அதே போல் அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் 85% முடிச்சிட்டோம். மீதி 15% முடிய வேண்டியிருந்தது. 1652 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து கொண்டு வந்த திட்டம். அந்த 15% நிறைவேற்றாத காரணத்தினால அந்த போன ஆண்டு பவானி அணையிலிருந்து, பவானி ஆற்றிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் போய் வீணாக போய் கடலில் போய் கடந்தது. அதையெல்லாம் நீரேற்றின் மூலமாக இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் இந்த 15% பணிகளை நிறைவேற்றிருக்கலாம். அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த 15% பணி நிறைவேற்றியிருந்தா அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்கு. அதையும் கிடப்பில் போட்டாங்க. பக்கத்தில் கால்நடை பூங்கா 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அப்படி பூட்டி கிடக்குது. அது திறப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த இந்த பெரிய திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கால்நடை பூங்காவை இன்னும் திறக்காத மூடி வச்சிருக்கிறாங்க. 1000 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது. ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி ஊர் பூரா காட்டிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் விளையாட்டை விட காணொலி காட்சியின் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளோ திட்டத்தை திறக்கிறாங்க? ஏன் இந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தா, கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தா அந்த மாவட்ட வளர்ச்சி ஆகிருக்கும். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம். இப்படி இந்த விடியா திமுக அரசு இவர்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்துகின்றது. இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இரு சமூகத்திலும் அழைத்து ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது அமைதி நிகழ வேண்டும். யாக இதை ஒரு பெரிதாக பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவரும் சகோதரத்தோடு தான் வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருந்த பகுதியில் ஏதோ சில காரணத்திற்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்துட்டது. இது உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. நம்ம மாவட்டத்தில் அழைச்சி வருத்தம் அளிக்கின்றது. இந்த விடியா திமுக அரசு இதற்கு உரிய முயற்சி செய்து அங்கே இருக்கின்ற ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுவதற்கு இன்னைக்கு பீஸ் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஆட்சியுடைய நிர்வாக கோளாறு தான் பார்க்க முடியும். இந்த ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது. இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கலை. அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம். இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சுட்டு, இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அதுவும் தவற விட்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது. அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. சவுக்கு சங்கர் கைதப்பட்டு அழைத்து வர இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை எதேச்சியாக பார்க்குறீங்களா? இல்லை சவுக்கு சங்கர்
கைது செய்யப்பட்டு அழைத்து வரவில் விபத்து வேற ஏற்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காரு. திமுக குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வலைதளங்களில் இல்லை, இது எனக்கு இன்னும் அது முழுசாக எனக்கு விவரம் தெரியல. தெரிஞ்ச பிறகு இது சொல்கிறேன். அவர் எதுவுமே பேச மாட்டார். தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். இவருக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி மீது தான் ரொம்ப அக்கறை. மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கணும், 2 பகுதியில் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிக்கணும். இதுதான் இவருடைய திட்டம். நாட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுது. நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடக அரசு திறக்க மறுக்குது. அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல, எந்தவித கண்டிப்பும் இல்லை, அதனுடைய முயற்சியும் எடுக்கல. அவை இன்றைக்கு ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. அவை இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்தி நடத்துறது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையே இவனால. சார், விசிக தலைவர் திருமாவளவன் வந்து அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு அதெல்லாம் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டிருக்காரு. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் இப்போ தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரோட இரட்டை நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? இது அவர் தான் கேள்வி கேட்கணும். அவர்கிட்ட கேட்குற கேள்வி கேட்டால் தான் சரியான பதில் கிடைக்கும்.